இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா மாறா. மாறா என்ற வார்த்தை உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பரிச்சயமான வார்த்தை தான். ஆனால் இந்த தலைப்பின் கீழாக நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்க்க வேண்டாம், அது உங்களுக்கு உபயோகமாக இருக்காது. அதாவது வேதம் வாசிக்க நன்றாக தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, வேத வாசிப்பே இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வேதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அப்போ இந்த வேதத்தை நான் சொல்ல நீங்கள் அதை தியானிக்கும் பொழுது தான் அது உங்களுக்கு மனதில் பதியும், புரியும். அதுக்காக சொல்கிறது தான். சரி, நம்ம இப்போ இன்றைக்கி மாறா என்ற தலைப்பின் கீழாக நம்ம இன்றைக்கி தியானிக்கலாம். மாறா என்கிற சொல் எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா வேதாகமத்தில் 2 இடங்களில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. அந்த மாறா என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்திங்கன்னா மகா கசப்பு, ரொம்ப கசப்பானது அப்படின்றது தான் அந்த மாறா என்ற சொல்லுக்கான ஒரு பொருள். இந்த மாறா என்ற சொல் பார்த்திங்கன்னா எபிரேய வார்த்தை, அதுக்கான பொருள் தான் பார்த்திங்கன்னா கசப்பு, மீனிங் கசப்பு, பிட்டர்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? முதலாவதாக இந்த மாறா என்ற வார்த்தை எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னா யாத்ராகம புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் நம்ம இதை வாசிக்க முடியும். அந்த யாத்ராகமம் 15வது அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக வாசிச்சு பாருங்கள். நான் ரொம்ப என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டாக அதை சொல்ல பார்க்குறேன். ஆனால் இந்த மாறா என்ற வார்த்தை இந்த பதத்தில் இந்த யாத்ராகமம் 15வது அதிகாரத்தில் வர்றதுக்கு முன்பாக என்ன நடக்குது அதை நம்ம ரொம்ப ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த சூழ்நிலையில் அவங்களுடைய கூக்குரல் யாவே தேவனுக்கு கேட்கப்பட்டு மோசேவை ஒரு விடுதலை நாயகனாக அனுப்பி வைப்பார். போய் நம்ம ஜனங்களை மீட்டு கொண்டு வா, பார்வோன் இடத்துல போய் பேசி கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைப்பார். பார்வோனும் அவ்வளோ சீக்கிரம் சம்மதிக்கிறவனா இருக்காது. சில நேரங்களில் சம்மதிக்கிற மாதிரி தோணும், சில நேரங்களில் சம்மதிக்க மாட்டான். அந்த நேரத்துக்கு எப்படியாவது ஒரு ரெமிடி கிடைக்கணும்னு சொல்லி சில நேரம் ஒத்துக்குவான், பின்னாடி அனுப்ப மாட்டான். இப்படியே போயிட்டுருக்கோம், அது வேற கதை. ஆனால் நிறைய எண்ணற்ற அடையாளங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் செய்து அந்த ஜனங்களை அங்கேருந்து மீட்டு கொண்டு வருவார். இப்போ இந்த மீட்டு கொண்டு வருகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பார்வோனோட சேனைகள் இந்த இஸ்ரேல் மக்களை பின்தொடர்ந்துட்டு வருவாங்க. படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் படித்து பாருங்களேன். பின்னாடி அவ்வளோ சேனைகளும் ரதங்களோடும் குதிரைகளோடும் கூட இந்த மக்களை திரட்டிட்டு வருவாங்க. மோசே இந்த மக்களை, லட்சக்கணக்கான மக்களை அப்படியே அழகாக வழி நடத்தி கொண்டு போவார். ஒரு இடம் வந்துடும், அந்த எக்ஸ்ட்ரீம் அந்த இடத்துல வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய செங்கடல். இதை தாண்டி இந்த ஜனங்க இப்போ போனோம். இப்போ இந்த செங்கடலை திரண்டு அப்படி நிற்கும் போது இந்த ஜனங்கள்லாம் திரண்டு நிற்கும் போது ஜனங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம் வந்துடும். எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் இந்த இஸ்ரவேல் மக்கள் முன்பாகவே கர்த்தர் இந்த ஜனங்களுக்காக, தம்முடைய ஜனங்களுக்காக செய்து காட்டி தான் கூட்டிகிட்டு வருவார். அப்போல்லாம் கூட அது மனசில் அவங்களுக்கு பதியெல்லாம் கூட இப்போ அவங்ககிட்ட நம்ம சரியாக லாக் ஆகிட்டோம், மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு பயம் வந்துடும். பின்னாடி வேகமாக பார்வோனின் சேனைகள் எல்லாம் அவங்கள பிடிக்கிறதுக்காக திரட்டிட்டு வராங்க. அந்த அச்சத்தோடு நிற்கிறாங்க. மோசேவை பார்த்து பயங்கரமாக பயப்பட்டு முறுமுறுக்கிற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் இந்த கடலில் கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல சாவடிக்கணும்னு கூப்பிட்டு வந்தியான்ற மாதிரி இருக்கும். மோசே விட இடத்துல தேவன் சொல்லுவார், அந்த கையில் இருக்க அந்த கோலை அந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நீட்டுன்னு சொல்லி. மோசே அந்த கோலை நீட்டினோன்னு செங்கடல் 2ஆக பிளக்கும். இந்த அற்புதத்தை, அதிசயத்தை மோசேவன் கண்கள் முதல் முறையாக பார்க்குது. இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஆன்னு சொல்லி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. அந்த வெட்டாந்தரையில் இப்போ இந்த சமுத்திரம் 2 பக்கம் ஜலமும் அப்படி குமிஞ்சு நிற்க, நடுவில் வெட்டாந்தரையில் இந்த ஜனங்களெல்லாம் மோசேவனுடைய தலைமையில் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். 2 பக்கம் சமுத்திரம் எப்படி இருக்குது, அப்படி போய் அந்த பக்கம் சேர்ந்துருவாங்க. ஆனால் பின்னாடி திரட்டிட்டு வர அந்த சேனையும் அதே வெட்டாந்தரையில் வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கள பின்தொடர்ந்து. இவங்க எல்லாரும் கரையேறினோட சமுத்திரம் மூழ்கடிக்க அவங்கள சூடும் அப்படியே மூழ்கடிச்சிடும். அந்த பார்வோனும் அவனுடைய சேனைகளும்
சமுத்திரத்திலே மூழ்கடிக்கப்படுவார்கள். இப்போ இதை பார்த்த ஜனங்களுக்கு, அப்பா நம்ம ஆராதிக்கிற தேவன் மகா பெரிய தேவன் போல இருக்கு, அவ்வளோ ஒரு வல்லமையான தேவன் போல இருக்குன்னு சொல்லி இந்த 15வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க போகும்போது தான் தெரியும். இது வரைக்கும் நான் சொன்னது 14க்குள்ளே. இந்த 15வது அதிகாரத்தை வாசிக்கும் போது தெரியும், ஓஹோ ஆஹான்னு இந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை ஆடி பாடி புகழ்ந்து துதித்து அப்படி ஒரு ஆட்டம் போடுறத பார்க்கலாம். அதை நீங்கள் கண்டிப்பாக வாசி பார்க்கணும். மோசேயும் சரி பாட்டும் பாடி ஆடல் பாடல், ஒரே ஜனங்களெல்லாம் ஒரே கர்த்தரை ஆராதிச்சு, இந்த பெரிய ஒரு கடவுளை நம்ம பார்த்துருப்போமா, நம்ம ஆராதிக்கிற தேவன் தான் அவ்வளோ பெரிய கடவுள்னு சொல்லி இந்த தேவனை அப்படி துதித்து மகிழ்ந்து பாடுறாங்க. பயங்கரமாக கைத்தாளம் போட்டு தேவனுக்கே ரொம்ப இதுவாந்திருக்கும் போல இருக்குது, அப்படி அந்த அளவுக்கு பாடுறாங்க. ஆனால் தேவன் நம்மளை மாதிரி இல்லைல்ல, வெளிப்புறமாக மாத்திரம் பார்க்குறவர்ல, உள்ளத்தையும் பார்க்குறவர். இப்போவே இந்த ஜனங்களுக்கு ஒரு டெஸ்ட்டை வைக்கணும்னு அவர் மனசுலேயே வச்சுட்டார் போல இருக்கு. ஆனால் இந்த ஜனங்கள்லாம் பயங்கரமாக ஆடுறாங்க பாடுறாங்க. மிரியம் மோசேவுடைய சகோதரி அவங்கவுங்க எல்லாம் ஒரே தம்புருவும் வீணையோடும் கூட சேர்ந்து ஆடி பாடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. 3 நாட்கள் போதுங்க. 3 நாட்கள் போயும் இவங்களுக்கு தண்ணி கிடைக்கல குடிக்க. வசனம் அழகாக சொல்லும், 3 நாட்களுக்கு பிறகு இவங்க தண்ணி கிடைக்காததுனால என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக புலம்புறாங்க இந்த லட்சோப ஜனங்கள். இதில் என்னங்க, நாம் அந்த இடத்துல இருந்தால் கூட அப்படி தானேங்க புலம்போம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் முறையாக நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், முறையாக நம்ம எப்படி ஆண்டவரை அணுகணும்னு தெரியாத ஒரு முறையற்றத்தனமாக நம்ம இதை பார்க்க வேண்டும். அதனால் முறுமுறுக்கிறாங்க. மோசேவே என்ன பண்ணுவார், இவங்க எல்லாம் மோசே கிட்ட போய் முறையிட்டோன்னு மோசே அவர்கிட்ட போய் அழுவார். இதுதான் வழக்கமாக நடக்கும். இந்த முறையும் மோசே போய் ஆண்டவரிடத்தில் கர்த்தரிடத்தில் அழுகிறார். அதான் கேட்டார், ஏன் மோசே இதுக்கெல்லாம் நீ இது ஒன்றும் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மோசேக்கிட்ட ஒரு விடையை சொல்கிறார். அங்கே தான் இந்த மாறா என்கிற சொல் அர்த்தம் வருகிறது. இப்போ இந்த ஜனங்களெல்லாம் முறுமுறுத்து அந்த இடத்துல ஒரு பெரிய தண்ணீர் தடாகத்தை பார்க்குறாங்க. அப்பா ஒரு வேளை நல்லா குடிக்கிறதுக்கு தண்ணி கிடச்சிருச்சுப்பான்னு போகும்போது அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு தண்ணியாக எல்லாம் மகா கசப்பாக இருக்குது. அதற்குத்தான் அந்த இடத்திற்கு பேர் மாறா என்று வந்ததாக இந்த 15வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ தான் மோசே விட்டு அழுகும் போது மோசே போய் ஆண்டவர் இடத்துல கேட்கிறார். மோசேக்கு ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்து கொடுக்குறார். அந்த மரத்தை கொண்டு வந்து, அந்த மரமோ கிளையோ துண்டோ அதை கொண்டு வந்து அதில் போடுப்பா அப்படின்னு சொன்னோடனே மோசே உபயோக பண்ணுறார். போட்ட உடனே அந்த தண்ணி மகா கசப்பு, அந்த கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறிற்று. குடிப்பதற்கு நல்ல தண்ணீராக மாறிற்று. சுகாதாரமுள்ள நல்ல ஆரோக்கியமுள்ள ஒரு தண்ணீராக மாறிற்று. ஓகேங்களா? அந்த ஆண்டவர் அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறத பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறாரு 15வது அதிகாரத்தில் 25வது வசனம் 15-25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்போது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, ஒரு டெஸ்ட்டு. இப்போது இங்கே ஒரு சின்ன டெஸ்ட்டை வச்சுட்டு அவங்களுக்கு அது சில விஷயத்தை உணர்த்தினா பின்னாடி உங்கள் ஃப்யூச்சரில் இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்றதுக்காக ஒரு சின்ன அப்படி ஜர்க்கு ஒரு பாஸ் பண்ணி ஜனங்களை அனுப்புகிறத பார்க்கலாம். ஸோ அந்த சோதித்து அனுப்பிச்சிட்டு அவர் வார்த்தையும் சொல்கிறார், விடையும் கொடுக்குறார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஐ எம் த லார்ட் ஹூ ஹீல்ஸ் யூ அப்படின்னு அர்த்தம். யாவே ரொஃபேகா என்கிற ஒரு தேவனுடைய நாமம் அங்கே பிரதிபலிக்கிறத பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீங்கள் கை கொண்டா நிச்சயமாகவே இந்த மாறாவின் தண்ணீர் எப்படி மதுரமாக ஆரோக்கியமாக மாறிட்டதோ அதே போல் உங்களுடைய ஃபிசிக்கலான பாடிக்கும் ஏதாவது ஒரு சிக்னஸ் இருந்தால் கூட ஐ எம் த ஹீலர், நான் தான் அதை சுகமாக்குகிற ஒரு பரிகாரியாகி நான் தான் இருப்பேன் அப்படின்றத சொல்கிறத நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? ஸோ இங்கே அந்த மாறாவின் நீர் மதுரமாக மாறிற்று என்பதை நம்ம இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது.
இப்போது அங்கே சோதித்து நடந்த உடனே பாருங்களேன், அடுத்த வசனம் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது என்னென்னா, இப்போ இந்த மாராவிலேருந்து இவங்க கடந்து போகிறாங்க. ஆஃப்டர் லீவிங் மாரா, த இஸ்ரேலைட்ஸ் கேம் இன் டு த எலீம் வேர் தே ஃபவுண்ட் 12 springs and 70 palm trees. எங்கன்னு பார்க்குறீங்களா? அடுத்த வசனம் பாருங்கள், யாத்ராகமம் 27 15 27 பாருங்களேன். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். எவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங் பாருங்கள். ஒரு டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு பிளெஸ்ஸிங் நிச்சயமாக கிடைக்கும். ஆண்டவர் எதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் நடக்குது அப்படின்னாலே ஒரு பிளெஸ்ஸிங் நம்மளுக்காக காத்து நிற்குதுன்றதை நம்ம மறந்துடக்கூடாதுங்க. இங்கே தண்ணீர் குடிக்கிறதுக்கு தண்ணீர் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஆனால் அங்கே பாருங்கள், அந்த பிளெஸ்ஸிங் 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும், இவங்க தண்ணீர் பக்கத்திலேயே பாளையம் இறங்கினார்கள் என்பதாக இருக்கிறது. அந்த பிளெஸ்ஸிங்ஸை நம்ம பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் இது நடக்கும். நம்ம கடைசியாக அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கூட தியானிக்கலாம். ரெண்டாவதாக இந்த மாரா என்ற வார்த்தை எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நம்ம யாத்ராகமம் 15 பார்த்துட்டோம். ரெண்டாவதாக இந்த வார்த்தை எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூத் புஸ்தகம். ரூத் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க போகும்போது தெரியும். இந்த ரூத் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோவாபிய பெண்மணி. இந்த ரூத் யாருன்னு பார்த்தீங்கன்னா நகோமியின் மருமகள். இந்த நகோமி யாருன்னு பார்த்தீங்கன்னா பெத்லேஹேம் ஊரை சேர்ந்தவள். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நகோமி, ரொம்ப உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். நகோமி தன்னோட கணவனோடு கூட சேர்ந்து பெத்லேஹேமிலிருந்து மோவாப் தேசத்துக்கு ஒரு பிழைப்புக்காகவோ எதற்காகவோ அங்கே போய் திருமணம் செய்து கொண்டு அங்கே வாழ்கிறாங்க. அவங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள். அந்த ஆண் பிள்ளைகள் 2ம் வளர்ந்து உடனே 2 பேருக்கும் திருமணம் செய்து வைத்துடுறாங்க. 2 திருமணமான அந்த வாலிபர்களும் சரி, நகோமியினுடைய கணவனும் சரி, அடுத்தடுத்து இறந்து போகிறாங்க. இப்போ நகோமியினுடைய கணவரும் இறந்துட்டார். நகோமிக்கு 2 மருமகள் இருக்கிறாங்க. அந்த மருமகள்களையும் கூட்டிக்கிட்டு அந்த 2 மகனும் இறந்த உடனே கூட்டிகிட்டு இவங்க வராங்க. அதில் ஒரு மருமகள், நீ போமா, நீ தகுந்த வாழ்க்கையை பார்த்துக்கணுன்னு சரின்னு போயிடுறாங்க. ஆனால் ஒரு மருமகள், இல்லை இல்லை, நீங்கள் எங்கே போகிறீங்களோ நானும் உங்கள் கூடயே வருவேன், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன்னு சொல்லி இந்த அம்மாவை பின்பற்றுகிறத பார்க்கலாம். ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ நகோமியும் ரூத்தும் மோவாப் தேசத்தில் இருந்து இப்போது பிறந்த வீடு தாய் நாடாகிய இந்த பெத்லகேமுக்கு வர்றதாங்க. இப்போ பெத்லகேமில் வந்த உடனே தான் இந்த வார்த்தை வருகிறத நம்ம பார்க்கலாம். 1ஆவது அதிகாரம் 20வது வசனத்தில் இந்த வார்த்தை வருகிறத பார்க்கலாம். இவங்க இந்த ஊருள்ள இப்போ என்ட்ரி கொடுத்த உடனே இந்த ஊரை சேர்ந்த கிராமத்து மக்கள் எல்லாம் நகோமியை ரொம்ப வருஷத்து கழித்து பார்க்குறாங்க இல்லையா. ரொம்ப வருஷத்து கழித்து பார்த்தோன்னு எல்லாரும் ரொம்ப ஆவலா, நகோமி நம்ம ஊருக்கு வந்துட்டா, நகோமி நகோமின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, இனி என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை இனிமேல் நீங்கள் மாறா என்று தான் நீங்கள் கூப்பிடணும். ஏன்னா சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்கு வாழ்க்கையில் ஒரு கசப்பை கட்டளையிட்டாருன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையினோட விரக்தியின் உச்சத்தில் நின்று பேசுகிறாங்க. போட்டுக்கிறதுக்கு மாற்று துணி இல்லை, உணவு இல்லை, சொத்து சுகத்தெல்லாம் இழந்து, என்னுடைய கணவன் அவனையும் எழுந்து, என்னுடைய மகன்கள் 2 பேரும் அவள்களையும் எழுந்து, ஆண் பிள்ளையற்ற ஒரு ஆண் துணை இல்லாத ஒரு அனாதையை போல நானும் என் மருமகளும் கசப்பை சுமந்து கொண்டு வருகையில் நீங்கள் என்னை பார்த்து நகோமின்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. நகோமி என்ற சொல்லுக்கு எப்ரேய வார்த்தை, அந்த எப்ரேய சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா இன்பமானவள் என்று அர்த்தமாகும். அப்போது ஆகினால தான் அந்த அம்மா அந்த பொருளை உணர்ந்து சொல்கிறாங்க, இனிமே என்னை நகோமி இன்பமானவள் அப்படின்னு சொல்லி கூப்பிடாதீங்க, இனிமேல் என்னை கசப்பானவள்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ரூத் 1ஆவது அதிகாரம் 20வது வசனத்தில். அப்போது இதுக்கப்புறம் இந்த அம்மாவோட கசப்பு எப்படி மாறிடுச்சுன்னா அதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். அது மொத்தம் 4 அதிகாரங்கள். அதை பார்த்தீங்கன்னா இப்போ கூட கூட்டிகிட்டு வந்த அந்த ரூத் மூலயமா போவாஸ் என்பவரோடு சேர்ந்து அதை ஒரு காதல் கதையின் மூலமாக அவர்களுக்கு ஒரு திருமணம் நடக்கும். அது நல்ல வகையில் நடக்கும், கர்த்தருக்கு பிரியமான வகையில் நடக்கும். அந்த போவாஸ் கர்த்தரை வழிபடுகிற ஒரு ஜனம். ஆகியினால் அந்த போவாஸ் மூலயமாக அந்த ரூத்துக்கு ஓபேத் என்கிற ஒரு மகன் பிறக்கிறான். இந்த ஓபேத் தான் நகோமிக்கு ஒரு வகையில் மதுரமாக மாற்றப்பட்ட ஒரு தருணம்.
எப்படின்னு சொன்னீங்கன்னா, தன் கணவனையும் இழந்துட்டாங்க, 2 ஆண் பிள்ளைகளையும் இழந்துட்டாங்க. இப்போ இந்த ஓபேத் வந்து அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுறதை பார்க்கலாம். கசப்பானவள் மீண்டும் இன்பமானவளாக மாறினதை பார்க்கலாம். அவளோட வாரிசு வந்துடுச்சு இல்லையா? இப்போ இவளை யாருன்னு சொல்லுவாங்க? நகோமியனுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும் இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில் இருந்த கசப்பும் இன்பமாக மாறினதை பார்க்கலாம். இந்த ஓபேத் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓபேத் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈசாயை பெற்றான். ஈசாய் தான் வந்து தாவீதை பெற்றான். தாவீதினுடைய சந்ததியில் தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. அப்போது கர்த்தர் எந்த வகையில் ஒரு இன்பமாக மாற்றியிருக்கிறார் பாருங்கள் இந்த தலைமுறையை. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது? இந்த ஜீனியாலஜியை நீங்கள்லாம் நல்லா பார்க்கும் போது உங்களுக்கு அது புரிஞ்சிடும். சரி, இப்போது இந்த மாறா என்ற சொல்லு பார்த்தீங்கன்னா கசப்பு என்கிற இந்த பொருள் தருகிறத நம்ம பார்த்தோம். இப்போ 2 விதத்துலையும் பார்க்குறோம். அதாவது எப்படின்னா, ஒரு நீர், தண்ணீர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு உயிர், மனித உயிர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த 2னுடைய பயன் அந்த அதனுடைய இருக்கிற பர்பஸையும் பயனையும் அழிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கசப்பு தான். இந்த கசப்பு இருந்தால் அந்த தண்ணியும் சரி இல்லை மனிதனோட உயிரும் சரி, அது நிச்சயமாகவே கசப்பாக போயிடும், வாழ்க்கை நல்லா இருக்காது. அதை நம்ம புரிந்து கொள்ளும் விதமாகத்தான் இந்த 2 எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அப்போது கர்த்தருடைய நற்குணத்தில் நம்பிக்கை வைப்பதை நம்ம நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக நம்மளுடைய வளங்கள் மேலும், நம்மளுடைய சோர்ஸ் மேலும், நம்மளுடைய சிந்தையின் மேலும், நம்மளுடைய பலத்தையும் நம்மளுடைய கவனத்தையும் நம்ம திருப்பும் போது ஆல்ரெடி தானாகவே நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாறா நமக்குள்ளே சேர்ந்துடுறத பார்க்க முடியும். கசப்பு தானாக கூடிடும். நம்ம கர்த்தரை தான் நம்பிக்கையாக வைத்து நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் செயல்பட வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 15 16 நான் வாசிக்கிறேன். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும், யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள்னு நம்ம படிக்கிறோம். எந்த கசப்பான வேரும் வளராதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று இந்த வசனத்தின் மூலமா நம்ம எச்சரிக்கப்படுகிறத பார்க்கலாம். அப்போ இந்த ஒரு கசப்பான வேர் நமக்குள்ளே வந்துருச்சுனாலே அப்போ நம்ம வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக யாரும் எதுவும் பண்ண வேணாம், தானாகவே மாறாவாக மாறிடும். இஸ்ரவேலர்களைப் போலவே நாம் கசப்பான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது நாம் வாழ்க்கையில் கர்த்தரின் கையில் என்ன நம்ம யோசிக்குவோம், சந்தேகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாருங்கள், கர்த்தரின் கையை நம்ம சந்தேகிக்க ஆரம்பிச்சிடுறோம். நம்முடைய பரலோக தேவனுக்கு, அந்த தகப்பனுக்கு எதிர்மறையான குணாதிசயங்களை நாமளே கூறி என்ன பண்ணுவோம், இல்லை அவர் இந்த மாதிரியான நேச்சருடையவர் இல்லை. பார்த்தீங்களா, இப்போ ரூத்தில் அந்த மாமியார் என்ன சொன்னாங்க, அவங்களுக்குள்ள அந்த கசப்பு வந்த உடனே தேவனை தூஷிக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு பாருங்க. சர்வ வல்லவர் எனக்கு இந்த கசப்பை கட்டளையிட்டாரு அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய சூழ்நிலை மாறும் பொழுது நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, ஒரு கசப்பான வேர் முளை தெலும்பாதபடிக்கு நம்ம உஷாராக பார்த்துக்கணும். அதுக்கு தான் இந்த வசனத்தை நான் படித்து சொல்கிறதா பார்க்கலாம். இந்த மாதிரி நாமளும் அநேக நேரங்களில் குற்றம் சாட்டுக்கிறது உண்டு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்மளை சுற்றி நம்மளுடைய சரௌண்டிங்ஸில் நம்மளுடைய அட்மாஸ்ஃபியர் ஏதோ கொஞ்சம் லைட்டாக மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அப்படியே டைரெக்டாக ஆண்டவரை சாடாமல், டைரெக்டாக கர்த்தர் மேலே பழிப்படாமல், ஆனால் இன்டைரக்டாக குத்தி 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 பேசுவோம். நாம் என்னமோ நம்ம உத்தமர் மாதிரியும், நாம் என்னமோ கரெக்டாக நீதிமான் மாதிரியும், நம்மலாம் கரெக்டாக தான் நடக்கிற மாதிரியும் ஆண்டவரை சும்மானா அப்படியே சுரண்டி சுரண்டி கிள்ளிக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்போம். இது நம்மளுடைய வழக்கம், இது மனிதனுடைய இயல்பு தான். ஆனாலும் தவறு, இது செய்யக்கூடாது. மல்கியா புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தையும் 3வது அதிகாரத்தையும் நான் வாசிக்கிறேன். இந்த மாதிரி நாம் கூட பண்ணியிருப்போமோ அப்படின்னு தோணும் பாருங்களேன். மல்கியா 2வது அதிகாரம் 17வது வசனம். உங்கள் வார்த்தையினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிற எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும், நியாயந்தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீங்க. ஏன்னா நாங்கள் அப்படி சொல்லிட்டோம், நாம் நிறைய வாட்டி சொல்லியிருப்போமா சொல்லலையான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அவங்கவுங்க.
பாருங்க, பொல்லாப்பு செய்கிறவனும் கர்த்தருக்கு பார்வைக்கு நல்லவன் பண்ண, எல்லாம் அக்கிரமம் அநியாயம் பண்ணுறவன் தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவன் போலகுது. நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே? நமக்கெல்லாம் இப்படி வருது, அவனுங்களாம் நல்லாகிறானுங்க. தப்பு செய்கிறவனுங்கோ, அநியாயம் அட்டூழியம் பண்ணுறவங்கோ, சின்ன பிள்ளைங்கள ரேப் பண்ணுறவனுங்கோ, திருடுறவனுங்கோ, குடும்பத்தை கலைக்கிறவனுங்கோ, கலகம் பண்ணுறவனுங்கோ, சபையை கலைக்கிறவன் எல்லாம் நல்லாகிறான். நாம் எப்படி இருக்கிறோம் பார்த்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறதே இல்லையா? பார்த்துக்கலாம். மல்கியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலேருந்து 15 வாசிக்கிறோம் பாருங்கள். மல்கியா 3:13-15 verse. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாய் என்னதான் பேசினோம் என்கிறீர்கள். கரெக்டு தானே? தேவனை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறாரே என்று சொல்லுகிறீர்கள். தேவனை அவன் டெஸ்ட் பண்ணி பார்க்குறான், அவன்லாம் நல்லா இருக்கான், அவன்லாம் விடுதலையாக சுற்றுறான், நாமளாம் எப்படி இருக்கான், என்னென்னலாம் பேச முடியுமோ பேசுகிறோம். ஆனால் இதெல்லாம் கர்த்தருக்கு எப்படி இருக்கான்? வருத்தம் ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள்னு இருக்குது நம்மளுடைய செய்கைகள், கிரியைகள் எல்லாத்துலேயும். இப்போ இதெல்லாம் டைரெக்டாக யாருங்க வந்து சாட்சி சொல்கிறா, நீங்கள் இதெல்லாத்தையும் பண்ணுறீங்கன்னு சொல்லி கர்த்தரே சொல்கிறார். அல்லேலூயா. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த கசப்பு வந்துட்டா, மாறா அந்த கசப்பு வந்துடுச்சுன்னா அது பிரயோஜனமற்ற தண்ணீராக எப்படி போச்சோ பிரயோஜனமற்ற நம்ம வாழ்க்கையும் போயிடும். மாறா தண்ணீரை எப்படி ஒரு பயனற்றதாக்கினதோ அதே போல் நம்மளுடைய சொந்த வாழ்விலும் இந்த மாறா கலந்துருச்சுன்னா, அந்த கசப்பு கலந்துருச்சுன்னா கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு பலன் கொடுப்பதில் நம்மை பயனற்றவர்களாக கண்டிப்பாக ஆக்கிவிடும். தேவன் தண்ணீரை குணப்படுத்தினார். நாம் அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்தால் அவர் நம்மையும் குணப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோதாங்க, சிம்பிள். சங்கீதம் 34:18 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நிச்சயமாகவே நாம் ரட்சிக்கப்படுவோம். அந்த மாறா அந்த கசப்பில் இருந்து நம்முடைய இருதயங்கள் நிச்சயமாகவே தெளிவுண்டாகும், விடுதலை ஆகும். உபாகமம் 32:39 நான் வாசிக்கிறேன் பாருங்க. நானே அவர், என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் சொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்பு வைப்பார் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் அர்த்தம். நான் காயப்படுத்துகிறேன், நான் குணப்படுத்துகிறேன், நான் என்னும் போது அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் அடங்கி நீங்கள் நடப்பீங்கன்னா அவரே உங்களோட பரிகாரியாகிய கர்த்தராக இருப்பார். அதை நம்ம ஒரு நாளும் மறுக்க முடியாது. ஏன்னா இது கர்த்தரே சொல்லியிருக்கிறார். அப்போ எப்படிங்க அப்போ என் வாழ்க்கை கசப்புலேருந்து மதுரம் ஆகும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். யோசித்து பார்த்தா தான் தெரியும் நம்ம வாழ்க்கை இப்படி இருந்து கசப்பில் மாறும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம வாழ்க்கையை எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்துக்கங்களேன். நம்ம வாழ்க்கையில் கசப்பே இல்லையா? இருக்குது. எப்படி கசப்பு நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி சிந்திச்சு பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். இப்போ சிலருக்கு வேலை கிடைக்கலன்ற ஒரு கசப்பு இருக்குது. சிலருக்கு கிடைச்ச வேலையிலேயே எனக்கு பிடிக்கலன்ற ஒரு கசப்பு இருக்குது. ஒரு வேலை செஞ்சிகிட்டு இருப்பாங்க, ஆனால் எனக்கு இந்த வேலையே பிடிக்கலப்பா அப்படின்ற ஒரு கசப்போடு வேலை செஞ்சிட்ருப்பாங்க. சிலருக்கு திருமணம் ஆகலைன்ற ஒரு கசப்பு இருக்குது. ஏன்டா இந்த திருமணம் பண்ணின்னு இந்த வாழ்க்கை எனக்குன்ற ஒரு கசப்பு திருமணமானவர்களுக்கு இருக்குது. பிள்ளை இல்லை என்ற ஒரு கசப்பு இருக்குது. இது ஏன் எனக்கு பிள்ளையாக பிறந்து என்னை உயிரை எடுக்குதோ, இப்படி கேஸ் வாங்கி கொடுக்குது, இப்படி என்னை அசிங்கப்படுத்துது, இப்படி என்னை கேவலப்படுத்துது, இதுக்கு நான் மலடியாகவே இருந்திருப்பேன்ற இந்த பிள்ளையால் எனக்கு ஒரு கசப்பு இருக்குதுன்னு ஒரு கசப்பு இருக்கிறது. படிக்கலைன்னா ஒரு கசப்பு இருக்குது. படித்ததன் மூலயமா எனக்கு தகுந்த வேலை கிடைச்சோம், எனக்கு இந்த வாழ்க்கையா ஏன்டா இப்போ படித்தோம், நம்ம படித்ததுனால தானே இப்படி உயிரை வாங்குறான் இந்த ஆள் அப்படின்னு நினைக்கிற கசப்பும் இருக்குது. எல்லா இடங்களிலும் கசப்பு இருக்கிறது. யாருக்கும் கசப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த கசப்பான அந்த மாறாவின் வாழ்வு, நம்மளுடைய வாழ்க்கை எப்படிங்க மாறும்? இயேசு என்கிற அந்த மரம்
அதை நாம் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கும் பொழுது மதுரமாக மாறும். எப்படிங்க அனுமதிக்கிறது? நான் தான் ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுமதிச்சிட்டேனே. கண்டிப்பாக. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கும் பொழுது, அதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன், ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. எப்போங்க என்னுடைய வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குது, மதுரமாக மாறும்னு தெரியலையே, மாறாவிலேயே இப்படி போதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். லேவியராக புஸ்தகம் 26வது அதிகாரம் 3லிருந்து 13 வாசிக்கிறேன். அது உங்களுக்கு புரிந்துடும். லேவியராகமும் 26 3லிருந்து 13. நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னென்னலாம் பிளெஸ்ஸிங்கை நான் கொண்டு வருவேன், எப்படிலாம் கொண்டு வருவேன், எப்படிலாம் நான் உங்களை பாதுகாப்பேன், எப்படிலாம் உங்களை போஷிப்பேன், எப்படிலாம் நான் உங்களை செட்டையில் கீழே மூடி மறைப்பேன், பாதுகாப்பேன், அதெல்லாம் அடுத்து நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். 4லிருந்து 13 வேறு லெவலில் இருக்கும். அடடா அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனால் அந்த ஆசைப்பட்ட வாழ்க்கையை அந்த கர்த்தர் கொடுக்க நமக்கு ஆவலாக இருக்கிறார், ஆசீர்வதிக்க ஆவலாக இருக்கிறார். நம்மளுடைய பாவங்களும் நம்முடைய சுபாவ குணமும் தான் அதுக்கு நடுவில் போய் நின்றுக்கிட்டு அதை தடையாக ஏற்படுத்துது. அல்லேலூயா. அது என்னங்க மாறா? அது என்னங்க மாறா? அதை நீங்கள் தாங்க செல்ஃபாக யோசிச்சு பார்க்கணும். பாருங்களேன், அப்படி நீ பண்ணிட்டீன்னா 4வது வசனத்துலேருந்து சொல்லுது, நான் ஏற்ற காலத்தில், ரொம்ப முக்கியங்க, இன் இட்ஸ் சீசன், ஆன் இட்ஸ் சீசன், அந்த டைமில் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி பலனை தரும், மரங்கள் கனியை தரும், திராட்சை பழம் இந்த காலத்தில் கொடுக்கும், அதை கொடுக்கும், தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணார் இல்லாமல் நீங்கள் சமாதானத்தோடு கூட வாழ்வீங்க, சாலமோனை போல. என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். உங்கள் சத்துருக்களை நீங்கள் தான் துரத்துவீங்க. என்னென்ன ஆசீர்வாதங்கள்னு பாருங்களேன். அதெல்லாம் 9, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை இரவும் பகலும் பெருகவும் பண்ணி உங்களோடைய என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். பாருங்க, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை, வெறுப்பதில்லை. அல்லேலூயா. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானேன்னு சொல்கிறத பார்க்கலாம். இப்போ என் வாழ்க்கையில் உள்ள மாறா எனக்கு தெரியும், உங்கள் வாழ்க்கையில் உள்ள மாறா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வார்த்தையாக இருக்கிற இயேசு உங்களுக்கு தெரியும். தினமும் நம்ம இந்த வேதத்தை வாசிக்க போகும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலோட கூட நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் இந்த வார்த்தையான இயேசுவை நாம் சேர்த்து கொள்ளும் பொழுது, ஒவ்வொரு நாளும் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, நிச்சயமாகவே மாறாவாக பல வருட காலங்களாக இருந்த எந்த தண்ணீர் தடாகமாக உள்ள எந்த ஏரியாவும் மதுரமாக மாறும். ஏரியானா நம்ம எந்த இடத்துல திடப்படணும், நம்ம எந்த இடத்துல மாறணும், நம்ம எந்த இடத்துல லேக் அடிக்கிறோம், எங்கே இருக்கிறோம், உட்கார்ந்த இடத்துல, அப்படின்ற இடத்துல நிச்சயமாகவே மாறாவாக இருந்த இடம் மதுரமாக மாற்றப்படும். அது உங்களால் என்னால் கிடையாதுங்க, இயேசுனால் முடியும், பரிசுத்தமுள்ள ஆவியின் ஆனவரால் தான் முடியும். அதை நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இன்றைக்கி நம்ம இந்த மாறா என்ற தலைப்பின் கீழாக நம்மளால் முடிந்தவரை தியானித்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு தலையங்கத்தோடு கூட நான் வேறொரு நாள் உங்களை காணொளியில் சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். பிகாஸ் நான் ரொம்ப நாட்களாக கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வைத்திருந்தேன். இப்போலாம் நான் கமெண்ட்ஸ் ஆன் பண்ணி வைத்திருக்கிறேன். நான் எதில் இன்னும் திருத்தி கொள்ள வேண்டும், நான் என்னென்ன இன்னும் மாற்றிக்கொள்ள வேண்டும், அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன மாறா இருக்கிறது, எந்தெந்த வகையில் கசப்பு இருக்கிறது, எப்படிலாம் நம்ம ஜெபிக்கலாம் என்றதுக்காக நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் உங்களை பற்றி சொல்லலாம். மாறாக வேறு என்ன தலையங்கத்தில் பற்றி நான் உங்களுக்கு வேத பாடம் எடுக்கணுன்ற கமெண்ட்ஸ் பற்றியும் நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? கர்த்தருடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் மனைவாட்டியாகிய நம்மளுடைய சபை நம்மளை மனவாட்டியாக இயேசு எடுத்துக்கொள்ள வருகிறார். மிக விரைவாக வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வருகை விசுவாசத்தோடு எதிர்நோக்கிறவர்களாக நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா, ஆமென்.